எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற குழப்பத்தோடையும் பதட்டத்தோடையுமே இருக்கீங்களா? இந்த கதை உங்களுக்காகத்தான். இதை பார்த்த கடைசியில உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். வணக்கம், இது உங்க எண்ணி துணிக சேனல். சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் லண்டன் போயிருந்த டைம்ல அங்க இருந்த ஒரு பண்ணை வீட்டுல தங்கி இருந்தாரு. அந்த இடம் மிகவும் இயற்கை எழில் சூழ்ந்த அழகான இடமா இருந்தது. அங்க மாடுகளும் இருந்தது. ஒரு நாள் சாயந்தர நேரம் பண்ணை வீட்டு பக்கத்துல இருந்த மைதானத்துல நடந்துகிட்டு இருந்தாரு. விவேகானந்தர் கூடவே அவரோட நண்பரோட மனைவியும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப எதிர்பாராம திடீர்னு ஒரு காலை அவங்கள நோக்கி சீறி பாஞ்சு ஓடி வந்துச்சு. இந்த மூர்க்கத்தனமான ஓட்டத்தை பார்த்து பயந்து ஃப்ரெண்டோட மனைவி அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களை எழுப்ப அவரோட கணவர் எவ்வளவோ முயற்சி பண்றாரு, ஆனா முடியல. இவருக்கு கையும் உடல காலும் உடல. கண்ணிமைக்கிற நொடியில காலை இவர் கிட்ட நெருங்கி வந்துருச்சு. எங்க அந்த காளையோட கொம்புகளுக்கு நம்ம இரையாகிறோமோ அப்படின்னு பயந்து தலை திரிக்க ஓடினாரு. ஆனா விவேகானந்தர் அங்க இங்க அசையாம ஆணி அடிச்ச மாதிரி பதறாம ஒரே இடத்துல நின்றாரு. வேகமா வந்த காளை மயங்கி விழுந்து கிடந்த ஃப்ரெண்டோட வைஃபையும் விவேகானந்தரையும் விட்டுட்டு ஓடினவரை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதிர்ஷ்டவசமா ஒரு கட்டடத்துல போய் ஒளிஞ்சு தப்பிச்சுட்டாரு. தப்பிச்சு வந்து அவர் ஆச்சரியத்தோட விவேகானந்தர் கிட்ட கேட்ட முதல் கேள்வி இதுதான்: எப்படி அவ்வளவு பெரிய மாடு துரத்திட்டு வரும்போது பயம் இல்லாம அசையாம உறுதியா நின்னீங்க அப்படின்னு. அதுக்கு விவேகானந்தர் சிறு புன்னகையோட அவரோட பதில சொல்றாரு: நான் எதுவுமே வித்தியாசமா செய்யல, வர்றது வரட்டும் சமாளிக்கலான்னு ஒரு மன உறுதியோட நின்னேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆம் நண்பர்களே, ஓடுறவங்களை கண்டா துரத்துறது மிருகங்களோட குணம்தான். நம்ம வாழ்க்கையில எதிர்பாராம எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். அதை பார்த்து பயந்து ஓடி ஒழியாம அதை எதிர்கொண்டு சமாளிக்கணுமே தவிர அதுக்காக பயந்து நடுங்க கூடாது. அடிக்கி தப்பிக்கிற கல்லு படிக்கல்லாவும் புலியோட அடியை தாங்குற கல்லு கோவில்ல சிலையாவும் இருக்குங்கிற கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போலதான் நீங்களும் நிதானத்தோட பிரச்சனைகளை உறுதியா எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உங்க வாழ்க்கையை நகர்த்துங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்தாலும் உங்களால நின்று சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மன உறுதியை மட்டும் வளர்த்துக்கோங்க. அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிரும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். நன்றி.